ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீதமுள்ள சாதத்தை எப்படி நம்ம சுவையான ரெசிப்பியாக மாற்றலான்றது தான். உலக அளவில் இன்றைக்கி ஃபுட் வேஸ்டேஜ் நிறையவே பண்ணிகிட்ருக்கோம். அதில் பசியால் கஷ்டப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் நம்ம வீட்டு அளவுலையாவது ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, மீதமுள்ள ரைஸ் எவ்வளோ இருக்கோ, வெடித்த சாதம் மீதம் இருந்துச்சுன்னா ரைஸை அன்றைக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, மறுநாள் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், மிளகுத்தூள், பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு தேவையான அளவுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு, சீரகம் லைட்டாக நம்ம கையில் நுணுக்கிட்டு கூட போடலாம், வாசனையாக இருக்கும். போட்டு நல்லா எப்பவும் வறுக்கிற மாதிரி நம்ம வறுக்க வேண்டியதுதான். ஓகே. ஸோ நம்ம வீட்டில் நிறைய விஷயங்களை வேஸ்ட் பண்ணுறதுல அந்த ஃபுட்டு ஒன்று. ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு அதிகமாக செஞ்சுடுவோம், அது மண்ணால் எடுத்து குப்பையில் கொட்டுற மாதிரி ஆகிடும். அதுலேயும் நிறைய டைம் வேஸ்ட் ஆகிறது இந்த ஒயிட் ரைஸ் தான். ஸோ இந்த ஒயிட் ரைஸை குளிர்காலத்தில் அட்லீஸ்ட் நம்ம எப்படியோ யூஸ் பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். அந்த வாடை போனதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா போட்டு வதக்கிடலாம். ஸோ பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்குறோம். இதே மழை காலம்னா நம்ம மோர் விட்டு கரைச்சி குடிக்கிற மாதிரி குடிக்க முடியாது இல்லையா? ஆல்ரெடி எல்லாருக்கும் கோல்டு காஃப்னு இருக்குது. ஸோ வெயில் காலத்தில் நம்ம மோர் விட்டு கரைச்சி குடிச்சிக்கலாம் பழைய சாதத்தை. ஆனால் மழை காலத்தில் எப்படி யூஸ் பண்ணுறது? இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் சாதம் வேஸ்ட் ஆகாது, சீக்கிரமாகவும் நம்மளோட வேலை முடிஞ்சிடும். ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமும் வதங்கிடுச்சு, பச்சை மிளகாவும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சாதம் இருக்கு இல்லையா, அதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் ரைஸை தண்ணி ஊற்றாமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருங்க. மறுநாள் எடுத்து பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும் சாதம், எந்த ஸ்மெல்லுமே வராது. சப்போஸ் நீங்கள் இப்போ மாவு அரைக்க போகிறீங்க, நெக்ஸ்ட் டே மறுநாள் அரைக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த சாதத்தை ஃப்ரீசருக்குள்ளேயோ இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜ்குள்ளேயோ நார்மலாக ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டீங்க தண்ணி வைக்காமல் அப்படின்னா, நீங்கள் இட்லி அரைக்கும் போது அப்போ இந்த சாதத்தையும் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், தோசையும் சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பழையதாகவும் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெசிபியாகவும் ட்ரை பண்ணலாம், ப்ளஸ் இட்லி மாவுக்கும் சேர்த்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ சாதத்தை நான் இதில் போட்டு ஆட் பண்ணிட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஏன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கு இல்லையா, உதிரி உதிரியாக ஆகிறதுக்காக கலரி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நான் சாதத்தில் உப்பு போட்டு வெடிக்க மாட்டேன், அதனால் நான் தனியாக ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் உப்பு போட்டு வெடிக்கிறீங்க அப்படின்னா ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது நான் மிளகு தூள் சேர்க்க போகிறேன். மிளகாய் யூஸ் பண்ணால் தூக்கி போட்டுருவாங்க, மிளகு தூள் யூஸ் பண்ணோன்னா அது உடம்புக்கு போயிடும். அதனால் நான் மிளகை க்ரஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்க்க போகிறேன். ஓகேவா? பார்த்திங்கன்னா முழு மிளகு தான், அதை கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். மிளகும் சரி, இது கூட நீங்கள் வதக்கும் போது பெருங்காயத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே என்னென்னா நம்மளுக்கு கோல்டு வராமல் கண்ட்ரோல் பண்ணும். நிறைய பேர் நேற்று ரைஸாக கோல்டு பிடிக்குமா அப்படின்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் மிளகு சேர்த்துருக்கீங்க, ப்ளஸ் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இன்னொரு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா, நம்ம வதக்கும் போது நம்ம வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு கூட சின்ன சின்னதாக பல்லாக குட்டியாக நறுக்கிட்டு அது நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கி பாருங்கள், அந்த ஃப்ளேவர்ட் ரைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எல்லாம் போட்டு வதக்கிட்டேன். சும்மா ஜென்டலாக ஸ்டர் பண்ணால் போதும், ஏன்னா ஆல்ரெடி வேக வச்ச சாதம் தான், ப்ளஸ் ஆல்ரெடி வறுத்தாச்சு. இப்போது மிளகுத்தூள் உப்பு எல்லாம் சேர்ந்து ஒன்றா ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாப்பிட்லாம், சட்னி கூட சாப்பிட்லாம், ஊறுகாயோட சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய டிஷ். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Hope you all enjoyed the video. Please subscribe and click bell button and give me a like. Thank you.